சுதந்திரனுக்கும் பணிவான வணக்கங்கள். ஜூலை மாதம் 21ஆம் தேதி செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ் எக்ஸாம் எழுத போன்ற அத்தனை ஆசிரியர்களுக்கும் ஆயுஷா டீச்சர்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். 2768 பணியிடங்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 26,510 ஆசிரியர்கள் தேர்வுக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க. இந்த OMR ஆன்சீட் ஃபில் பண்ணும்போது அதிக கவனம் தேவை. காரணம் என்னவென்றால், போன வருடம் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் நடக்கும் பொழுது 10 ஆசிரியர்களோட OMR ஷீட் வந்து இன்வாலிட் பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் கேண்டிடேட் நாட் கன்சிடர் ஃபார் த எவல்யூஷன். அவங்க OMR ஷீட்டில் 2 விதமான கவனக்குறைவான செயல் ஏற்பட்டதால் அந்த 10 பேரோட OMR ஷீட்டை எவாலுவேட் பண்ணவே இல்லை. 2 மேஜர் ரீசன் இருக்குது. முதல் ரீசன் என்ன அப்படின்னா, இன்கம்ப்ளீட் ஆர் இன்வாலிட் டார்க் ஆஃப் த புக்லெட் சீரியஸ். புக்லெட் சீரியஸ் OMRல கிளியராக டார்க் பண்ணலை அப்படின்றது. இன்னொன்று, அதே மாதிரி ரோல் நம்பர் எழுதிட்ட பிறகு அதை டார்க் பண்ணணும் கீழே, அது சரியாக டார்க் பண்ணலைன்னு சொல்லி இன்வாலிட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 மேஜர் ரீசன் தான். ஸோ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னா, ரோல் நம்பர் எரரால் இன்வாலிட் பண்ணாமல் 1, 2, 3 3 ஆசிரியர்கள் ரோல் நம்பருக்கு சரியான டார்க்னிங் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இன்வாலிட் பண்ணியிருக்காங்க. மீதி 7 ஆசிரியர்கள் வந்து OMR ஷீட்டோட அந்த சீரியஸ் நம்பர் சரியாக டார்க் பண்ணலைன்னு இன்வாலிட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது BTTRB. இப்போ நடந்து முடிஞ்ச BTTRBலும் பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் நாட் கன்சிடர் எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா, ரோல் நம்பர் எரர் மட்டும் பாருங்கள். 1, 2, 3, 4, 5 ஈக்குவலாக இருக்குது. 5 ஆசிரியர்கள் ரோல் நம்பரை சரியாக டார்க் பண்ணலைன்றது. இன்னொரு 5 ஆசிரியர்கள் கொஷின் புக்லெட் கோடை வந்து சரியாக டார்க் பண்ணலை அப்படின்னு. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, OMR ஷீட் வாங்கி இது பண்ணுங்க, ஷேட் பண்ண கற்றுக்குங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கற்றுக்கலாம், எல்லோரும் பண்ணுவீங்க. இதுவரையும் OMR ஷீட் ப்ராக்டிஸ் எடுக்காதவங்க ஒரு 2 நாளில் எடுத்துக்குங்க. இன்றைக்கி டேட் என்னென்னா ஜூலை 18. இன்றைக்கி ஜூலை 18, 19, 20, 21 இன்னும் ஒரு 2 நாள் இருக்குது. இந்த 2 நாளில் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் இந்த OMR ஷீட்டோட PDF வந்து ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி குரூப்பில் நான் அனுப்பிச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இந்த OMR ஷீட்டோட PDF வேணும் அப்படின்னா, வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க்கு தரேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. PDF-ம் இருக்குது, இமேஜ் ஃபைலும் இருக்குது. நீங்கள் கடையில் போய் டவுன்லோட் பண்ணி கூட பிரிண்ட்டு போட்டு ஷேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நெட் சென்டரில் போய் OMR ஷீட்டோட ஒரு மாடல் கொடுங்க அப்படின்னா கூட அவங்களே பிரிண்ட் அவுட் போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு ஒன்றுக்கு ஒரு 5 தடவையாவது டார்க்னிங் பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்துக்கங்க. அதுதான் நல்லது. எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ஏதாவது ஒரு சின்ன கவனக்குறைவாக நடந்துக்க போகிறீங்க. ப்ராக்டிஸ் தான் எப்போவுமே நமக்கு உதவி பண்ணும். இதுதாங்க டெஸ்ட் புக்லெட் கோட். நமக்கு புக்லெட்டில் ஏதாவது டெஸ்ட் கோட் வருதுன்னா கரெக்டாக டெஸ்ட் புக்லெட் போட்டு இந்த மாதிரி இவ்வளவு டார்க்னிங் கம்ப்ளீட் சர்க்கிளாக பண்ணுங்கள். இப்போ நடந்து முடிஞ்ச தேர்வுலேயே என்னென்னா, ரோல் நம்பருக்கு இன்கம்ப்ளீட் ஆர் டார்க்னிங் சரியில்லைன்றாங்க. அப்போது பாதியாக பண்ணியிருக்கலாம், இல்லை சரியாக டார்க் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் கூட பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள். இந்த பிரிண்ட் அவுட் போட்டதில் இந்த ஃபஸ்ட்டு ஒரு 4 கொஷினில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷேடு இருக்குது, மீதி எல்லாம் டார்க் ஷேடிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டார்க் ஷேட் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வருதில்லை, லைட் ஷேட் பண்ணும்போது தான் இந்த எரர்ஸ் எல்லாம் வருது. அதனால் நீங்கள் யாரும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை போய் மாட்டிடாதீங்க. OMR ஷீட்டு கடையில் போய் பிரிண்ட்டு போட்டு நீங்கள் உங்களுடைய அந்த ஷேடிங் மெத்தடாலஜியை வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறது நல்லது. தேங்க்யூ டீச்சர்ஸ். இந்த தகவல் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ் எக்ஸாம் எழுத போகிற யாராக இருந்தாலும் OMR ஷீட் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. OMR ஷீட்டு PDF வந்து வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. தேர்வில் வெற்றி பெற தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஆசிரியர் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி, யாதும் ஊரே யாவரும் கேளீர்.